ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 35 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சோன் ஸ்டெயின், இதுக்கு பேர் தான் சரிங்களா. இந்த சோன் ஸ்டெயின் வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம கிளாஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நானே உங்களை குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணனால ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக வந்து 200க்கு எடுத்திருந்த மெஹந்தி கிளாஸை ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு எடுக்க போகிறோம் ஆகஸ்ட் 10லேருந்து. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சரிங்களா. இப்போ இதை நான் வந்து B7000 க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறாங்க, நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒட்டல் அப்படியே தான் வந்து போட போகிறேன் சரிங்களா. ஸோ எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, அதனால நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் எப்படி நாட் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த சைட்லேருந்து எடுத்து இந்த சைடு இருக்க செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். இப்போ இங்கே கிட்ட போட்டு அப்படியே இந்த பக்கம் எடுத்து வந்து இந்த பக்கம் இருக்க செயின் ஸ்டிச்சுக்கு தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு நான் பென்சிலில் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி கிராஸ் வைஸாக இப்படி வந்து வரணும். ஸோ நான் எப்படி போடுறேன்ட்டு உங்களுக்கு புரியுதா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை இந்த செயின் ஸ்டோன்கிட்ட எடுத்துகிட்டு இந்த செயின் ஸ்டோனுக்கு இந்த செயின் ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும், அதுக்குள்ளே விட்டு ஒரு த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன், அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டிச்சு, அடுத்து இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்து இந்த ஸ்டோனில் ஒரு ஸ்டிச்சு, இந்த ஸ்டோனில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னா, அடுத்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்டோனில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்து இங்கே நேட்ட ஒரு ஸ்டிச்சு. ஸோ யாராச்சும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸை ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே பேசிக் டு ப்ரொஃபஷனல் லெவல்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அடுத்த ஸ்டிச் இந்த ரெண்டுக்கும் நடுவில், அடுத்து வந்து இங்கே. ஸோ இதெல்லாம் உங்கள் நெக்கோட பார்டர்லேயோ இல்லை ஹேண்டோடைய ஸ்லீவ்லேயோ வந்து இப்போ கொடுக்குறப்ப லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா. ஏன்னா கொஞ்சது வந்து கருத்து போயிடுது சீக்கிரமாகவேன்னு, அதனால் ஃபஸ்ட் டைம் வாங்குறப்ப கொஞ்சம் குவாலிட்டியானதா ஓகேங்களா வாங்கிக்கோங்க நீங்கள். அடுத்து இதே மாதிரி தான். ஸோ நான் க்ளூ அப்ளை பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பீயில் எம்போஸ்டு லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி நான் எப்படி போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி நான் இப்போ லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து அவ்வளோக்கா கரெக்டாக தெரியாது அப்படின்றதுக்காக. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இந்த பக்கம் இருந்து த்ரெட்டை நான் வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இந்த பக்கம் போய் இங்கே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இந்த பக்கம் வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இந்த பக்கம் வந்து இங்கே ஒன்று, இப்படியே அகைன் அப்படியே அலைனாக மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே வரப்போகிறோம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து இப்படி நான் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சு, திரும்ப லெஃப்ட் சைடில் கீழே குத்தி ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, திரும்ப ரைட் சைடில் கீழே ஒரு குத்தி லெஃப்ட் சைடுக்கு ஒரு ஸ்டிச்சு, திரும்ப லெஃப்ட் சைட்லேருந்து கீழே ஒரு குத்தி ரைட் சைடுக்கு ஒரு ஸ்டிச்சு ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது புரியலைனாலும் நான் வீடியோவில் போடுறத நல்லா கிளியராக நோட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, அகைன் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரேன், வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இங்கேருந்து இங்கே வந்து ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இங்கேருந்து இங்கே வந்து ஒன்று, திரும்ப இங்கேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஒன்று, திரும்ப லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஒன்று. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வர வேண்டியதான். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டெயின் சோன் வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நாட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நாட் பண்ணிட்டேன்யா. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல நான் போடுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு, ஒரு மாதிரி இங்கே இப்படி வருது, திரும்ப இப்படி வருதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் சைடும் போட்டு பேக் சைடும் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி செயின் ஸ்டோன் 2 லைன்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இப்போ இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒவ்வொரு செயின் ஸ்டோனும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் செயின் ஸ்டோன்ஸ், இப்படி தான் நம்ம செயின் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம இப்போ ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. முதல் ரைட் சைட்லேருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தெரியுதுங்களா. எடுத்து இதுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் கொண்டு போகிறேன், திரும்ப இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வரேன், திரும்ப இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு இதுக்கும் நடுவில் கொண்டு போகிறேன், திரும்ப இங்கேட்டு ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இங்கே வந்து இப்படி போய் திரும்ப இப்படி
இதே தான் அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் சரிங்களா. இந்த இடத்துலலாம் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு நான் வந்து எடுத்துக்க போகிறேன் சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.